தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பரவி இருக்கும் உறவினர்களை ஒன்று சேர்த்து காணும் வாய்ப்பை குல தெய்வ வழிபாடே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மறைந்த முன்னோர் வழிபாடே காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடாக மாறியதாக சொல்கிறார்கள். குல தெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குல தெய்வ வழிபாடுதான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்று பிரபல அறிஞர் ஆர். ராமநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். குல தெய்வ வழிபாடு என்பது உலகின் பல நாடுகளிலும் இன்றும் நடைமுறையில் உள்ளது. குல தெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும். குல தெய்வம் என்பது நம் தாய் தந்தையைப் போல நம் கூடவே இருந்து வழிநடத்தும் சக்தி கொண்டது. உங்கள் வீட்டிலேயே மாதந்தோறும் பெளர்ணமி அன்று குலதெய்வ படத்தை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். பௌர்ணமி அன்று அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு சிவப்பு நிற ஆடை உடுத்த வேண்டும். பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு மாலை அணிவித்தது. பச்சை அரிசி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் மேல் நெய் தீபம் போட வேண்டும். சர்க்கரை பொங்கல் 3 அல்லது 5 பழங்கள் வைத்து பூஜை செய்யலாம். ரோகம், துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர வடிவாக திகழும் குலதேவதையை வணங்க வேண்டும். அவரவர் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு தினமும் வழிபாடு செய்து வந்தால் குலதெய்வ அருள் கிட்டும். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதால் தங்கள் குடும்பத்திற்கு எவ்வித குறையும் ஏற்படாது. வளமையான வாழ்க்கை கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபட்டால் நம்முடைய குலம் தழைத்து வரும் சந்ததியினருக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நாமும் குலதெய்வ வழிபாட்டின் மேன்மையை புரிந்து கொண்டு குலதெய்வத்தை வழிபட்டு நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மைகள் தழைத்திட வேண்டுவோம்.